Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see Class 5 Mathematics, Chapter 5, Far and Near, Part 4. Adding and subtracting length. Okay, length add பண்ண போறோம். அதே மாதிரி கூட்டலும் கழித்தலும். இப்படி நீளத்தை எப்படி கூட்டலாம், எப்படி கழிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? Saji saw on his smartphone. Then he walked 3 km 400 meter in the morning and another 4 km 650 meter in the evening. Okay, Saji அவன் ஸ்மார்ட் போன்ல பாக்குறா. சாஜி வந்து அவனோட ஸ்மார்ட் போன்ல பாக்குறான் அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்தான் அப்படின்றத பத்தி. காலையில எத்தனை டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 3 கிலோமீட்டர் 400 மீட்டர்ஸ் ஓகே நடந்திருக்கான். அதே மாதிரி ஈவினிங் வந்து 4 கிலோமீட்டர் 650 மீட்டர் நடந்திருக்கான். How much did he walk in the whole day? How would you solve the problem? Share your thoughts in the class. ஓகே, அவன் பர் டேக்கு எவ்வளவு நடந்திருக்கான் அப்படின்றத பத்தி உன்னோட கிளாஸ்ல ஓகே எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்திருக்கான் அந்த ஹோல் டேல ஒரு முழு நாள் எவ்வளவு நடந்திருக்கான், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம், ஷேர் யுவர் தாட்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு கொடுத்திருக்கான். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின் போது மார்னிங் இவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்திருக்கான், ஈவினிங் இவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்திருக்கான் அப்படின்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம், ஹோல் டே எவ்வளவு நடந்திருக்கான் அப்படின் போது ஆட். ஐ கேன் ஆட் சிமிலர் யூனிட்ஸ், தட் இஸ் 3 கிலோமீட்டர் 4 கிலோ, தட் இஸ் 3 கிலோமீட்டர். கிலோமீட்டர் தனியா ஆட் பண்ணிப்பேன், மீட்டர் தனியா ஆட் பண்ணிப்பேன், ரெண்டும் சேர்ந்து இவ்வளவு வருது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ 3 கிலோமீட்டர்ஸ் தட் இஸ் 4500 மீட்டர், 4 கிலோமீட்டர் 6500 மீட்டர்ஸ். ரெண்டுத்தையும் இது கிலோமீட்டர், இது மீட்டர்ல போட்டாச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 0 மறுபடியும் இங்க 0 எதுவுமே இல்ல. அப்புறம் 5 plus 5 10 0 கேரி ஓவர் 1 1 plus 4 5 5 plus 6 11 மறுபடியும் ஒரு கேரி ஓவர் 6 plus 11 மறுபடியும் ஒரு கேரி ஓவர் மறுபடியும் 1 plus 3 4 4 plus 7 8. அப்ப 8000 தட் இஸ் இங்க வருது. கேரி ஓவர் 1 வரும். இந்த கேரி ஓவர் இது கூட போட்டுக்கிறாங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கு, 8 கிலோமீட்டர்ஸ் 100 meters. Okay, 8 kilometer 100 meter. I can convert everything into meter and add, that is 3400. இப்ப இது இந்த மாதிரி மெத்தட்லயும் போடலாம். இல்லனா 3 kilometers நான் என்ன பண்ணிடுறேன், 3 kilometers மீட்டரா, அது that is 1000 meter is equal to 1 kilometer. அப்ப 3 kilometersன்றது எவ்வளவு வரும், 3000 meters மாத்திக்கிற. 3 kilometer 3000 meter plus இன்னும் ஒரு 450 meter. அப்ப எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும், 3450 meters அப்படின்னு பண்ணலாம். அதே மாதிரி 4650 meters எல்லாமே மீட்டர்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8100 meters. ஓகே, அப்ப 1000 meters ஒரு கிலோமீட்டர்னா 8000 meters அப்படின்றது 8 கிலோமீட்டர்ஸ். அப்ப 8 கிலோமீட்டர்ஸ் 100 100 meters அப்படின்னு போடலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒன்னு கிலோமீட்டர் மீட்டரா மாத்தி போடுறோம், அப்படி இல்லைன்னா எல்லாத்தையுமே மீட்டரா மாத்தி போடலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Next, electricians are changing the cables in a house. They need 63 meter of cable for this purpose. They used 16 meter 75 cable in the first room. What is the length of the cable left? Okay, electrician வந்து cables ஒரு வீட்ல electrician வந்து cables change பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 63 மீட்டர் தேவைப்படுது. ஆனா they used, அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 16 மீட்டர் 75 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ணாங்க. அப்ப மீதி எவ்வளவு கேபிள் லெஃப்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத போட சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா 63 மீட்டர்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 16 மீட்டர் 75 சென்டிமீட்டர் என்ன பண்ணாச்சு, எல்லாமே சென்டிமீட்டரா மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் 63 மீட்டர் அப்படின்றது 63 மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்றோம், அது இன்ட்டு 100 போட்டா 6300. ஓகே, இது வந்துருச்சுன்னா ஏன்னா that is 1 meter is equal to 100 centimeter. 1 meter is equal to 100 centimeter. 63 meter is equal to 63 into 100 6300. அதே மாதிரி 16 meter அப்படின்னு வரும்போது 16 into 100 என்ன வரும், that is 1600. 1600 plus என்ன வரும், that is 75. ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 7675 என்ன வருது சென்டிமீட்டர். இங்க 6300. இது வந்து என்ன வருது, இது சென்டிமீட்டர். அப்ப எல்லாமே என்ன பண்றோம், சென்டிமீட்டரா மாத்திக்கிட்டு என்ன பண்றோம், நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப that is 4625. 4000 அப்படின்றது எவ்வளவு வரும், 46. Okay, 46 meter and 25 centimeter. That is 4600 centimeter plus 25 centimeter அப்படின்றது 4600 centimeter எவ்வளவு வரும், that is 46 divided by 10 போட்டோம்னா, that is divided by 100 போட்டோம்னா, இதை divided by 100 போட்டோம்னா என்ன வரும், that is 46 meter. கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்றோம், நம்ம டிவைட் பண்ணோம். அப்ப 46 meter 25 centimeter அப்படின்னு போடலாம். இன்னொன்னு we can also subtract like units above, மீட்டர் சென்டிமீட்டர் அப்படி போட்டு கூட போடலாம். that is 63 100. next 1675 அப்படின்னு போட்டு கூட நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இதுல லெஃப்ட் ஓவர் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் வந்து 63, ஆக்சுவலி 63100. இதுல இருந்து
மேல இருக்கிறது இது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மெத்தட்ல போட்டிருக்காங்க. மீட்டர் சென்டிமீட்டரா போடலாம், மீட்டர் சென்டிமீட்டரா போட்டு இது சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமே அப்ப தேர்ஃபோர் 46 மீட்டர் 25 சென்டிமீட்டர் கேபிள் லெஃப்ட். இங்க லெஃப்ட் ஓவர் வரும்போது இது டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4625 சென்டிமீட்டர் சொல்லலாம். அதர்வைஸ் 46 மீட்டர் 25 சென்டிமீட்டர் அப்படின்றத சொல்லலாம். அப்ப லெஃப்ட் ஓவர் வந்து எவ்வளவுனா 45 மீட்டர் 25 சென்டிமீட்டர் இஸ் கேபிள் இஸ் லெஃப்ட். சப்ராக்ட் பண்ணலாம். அப்ப மீட்டர் சென்டிமீட்டர்ல போடலாம், மீட்டர் சென்டிமீட்டர்ல போடலாம், எல்லாத்தையுமே சென்டிமீட்டர் ஆக்கி போடலாம். அப்ப டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல போடலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ராணி has two red layered ribbon balls. One length is 3 meters 75 centimeter and another is 2 meter 25 centimeter long. How much ribbon does she have? Okay, ராணி கிட்ட எவ்வளவு இருக்கு? ரெண்டு ரிப்பன் கலர் இருக்கு, ரிப்பன் ரோல் இருக்கு. ஒன்னுத்தோட லென்த் 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர், இன்னொன்னு 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர். ஹவு மச் ரிப்பன் டஸ்ட் அவகிட்ட டோட்டலா எவ்வளவு இருக்கு? ஒன்னு வந்து அதாவது வந்து ஒன் லென்த் ஒன்னு வந்து 3 மீட்டர், மேல மீட்டர் எழுதிக்கிறோம், இங்க சென்டிமீட்டர் எழுதிக்கிறோம். ஓகே, 3 மீட்டர், இங்க என்ன இருக்கு 75 சென்டிமீட்டர், இன்னொன்னு என்ன இருக்கு 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர். ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 5 plus 5 0, carry over 1, 7 plus 2 9, that is 1 plus 7 8, 8 plus 2 10, 0, carry over 1. நெக்ஸ்ட் எவ்வளவு இருக்கு 1 plus 3 4, 4 plus 3 6. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு 6 மீட்டர் அவங்கிட்ட இருக்கு. ஓகே, 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர், 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர். இந்த 75 and 25 ஆட் பண்ணா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் எவ்வளவு 1 மீட்டர். ஆல்ரெடி ஒரு 5 மீட்டர் இருக்கு. அப்போ 1 மீட்டர் சேர்த்தோம்னா டோட்டலா 6 மீட்டர். How much ribbon does she have அப்படின்னு பார்க்கும்போது she has எவ்வளவு இருக்கு 6 மீட்டர். She has 6 meter ribbon. Next, the distance from Bhopal to Sanji, that is 48 kilometers 700 meters. Next, Badbada Ghat waterfall is on the way 17 kilometer 900 meter away from Bhopal. How far is Sanji from the waterfall? Okay, மொத்தமே the distance from Bhopal to Sanji எவ்வளவுனா that is 48 kilometers 700. Distance between எவ்வளவு வருது 1 வந்து கிலோமீட்டர்ல எழுதிக்கலாம், next மீட்டர்ல எழுதிக்கலாம். That is 1 is kilometer. Next meter. First எவ்வளவு இருக்கு 48 kilometer 700 meter. அப்ப next one is Badbada Ghat waterfall is on the way. எவ்வளவு வருதுன்னா 17 kilometer 17 kilometer 900 meter away from Bhopal. Bhopal விட்டு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. How far is Sanji from the waterfall? அப்ப சாஞ்சில இருந்து வாட்டர்ஃபாலுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும். அப்ப 0 0 சப்ராக்ட் பண்ண போறோம். இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம்னா ஓகே 0 0 7 7 இருக்கு, 7ல 9 போகாது, அதான் நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் பாரோ பண்ணிக்கிறேன். அப்ப 17 17ல வந்தா என்ன வரும் 8, மறுபடியும் 7ல 7 போகாது, அப்ப என்ன வரும் 0 0. நெக்ஸ்ட் 4ல 1 போச்சுன்னா 3. அப்ப டோட்டலா எவ்வளவு 30 kilometers and 800 meter. இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணனா இதான் இதோட ஆன்சர். சோ நெக்ஸ்ட் குல்மார்க் கண்டோலா இன் குல்மார்க் காஷ்மீர் இஸ் தி செகண்ட் லாங்கஸ்ட் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கேபிள் கார் இன் தி வேர்ல்ட். இது இருக்கலையே கேபிள் கார், இந்த குல்மார்க்ல இருக்கிற கண்டோலா இன் குல்மார்க் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய செகண்ட் லாங்கஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹையஸ்ட் கேபிள் கார் இன் தி வேர்ல்ட். இட்ஸ் டிவைடட் இன்டு 2 செக்ஷன்ஸ். ரெண்டு செக்ஷனா அது டிவைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் எவ்வளவு இருக்குன்னா 2 கிலோமீட்டர் 300 மீட்டர், அந்த செகண்ட் செக்ஷன் எவ்வளவுனா 2 கிலோமீட்டர் 650 மீட்டர். வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கேபிள் கார்? அப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 ஃபர்ஸ்ட் செக்ஷன். அடுத்து செகண்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர், மேல கிலோமீட்டர் போட்டுக்கிறோம், நெக்ஸ்ட் மீட்டர் போட்டுக்கலாம். 2 கிலோமீட்டர் 300 மீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் கவரேஜ் 2 கிலோமீட்டர் 650 மீட்டர்ஸ். அப்ப டோட்டலா கிலோமீட்டர் தனியா மீட்டர் தனியா போட்டுக்கிறோம். 0 5 6 plus 3 9 4 2 plus 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். டோட்டல் கேக்குறாங்க. அப்ப 4950. வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கேபிள் கார்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கேபிள் கார் அப்படின்னு வரும்போது எவ்வளவு வருது? that is 4 கிலோமீட்டர் 950 மீட்டர். 4 கிலோமீட்டர் 950 மீட்டர் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Next one,
circle the bigger length and find the difference. Okay, circle the bigger length circle பண்ண சொல்லிருக்காங்க. next difference அப்படின்னா subtract பண்ணணும். okay, differenceனா ரெண்டுத்தையும் subtract பண்ணிட்டு அதுல bigger length ஏதோ அதை subtract பண்ண சொல்லிருக்கு, அதில் round பண்ண சொல்லிருக்காங்க. circle the bigger length and find the difference. இப்போ இது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 11 millimeter இருக்கு, இது 1 centimeter இருக்கு. அப்ப நமக்கே தெரியும் 1 centimeterன்றது எவ்வளவுனா 10 millimeter. 1 centimeter is equal to 10 millimeter. அப்ப நம்ம என்ன பண்றோம் 11 millimeter. Okay, 11 millimeter minus first difference கண்டுபிடிக்கிறோம். find the difference கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு இருக்கு 1 millimeter difference. அப்ப difference is 1 millimeter. அப்ப எது பெருசு, இதை சர்க்கிள் பண்ணோம்னா 11 பெருசா 10 பெருசா அப்படின்னு பார்க்கும்போது 11 millimeter is the greater one. next 26 millimeter and 2 centimeter. 26 meter அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க millimeterல கொடுத்துருக்காங்க, இது centimeterல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம centimeter என்னவா மாத்த போறோம், that is centimeter ஈஸியா millimeter மாத்திக்கலாம். 1 centimeter is equal to 10 meter னா 2 centimeter எவ்வளவு 20 millimeter. 2 centimeter 20 millimeter. அப்ப subtract பண்ணலாமா 26 minus 20 அப்ப எவ்வளவு வரும் 6. அப்ப the difference is 6 millimeter. difference is 6 millimeter. next 20 centimeter 201 millimeter. 20 centimeter கொடுத்துருக்காங்க. அப்ப millimeter மாத்தணும்னா 20 centimeter 1 centimeter 10 millimeter 10 millimeter 20 centimeter எவ்வளவு 200. that is 200 millimeter. next என்ன வரும் 201 minus that is 201 millimeter. next இதுல எது பெருசுன்னு கேக்குறாங்க, இது 26 millimeter பெருசு. next இதுல வந்து 201 millimeter 200 millimeter. அப்ப இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா கிடைக்கிறது 1 millimeter. the difference is 1 millimeter. அப்ப எது பெருசு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 201 millimeter தான் greater. next 1000 that is 1020 millimeter and 1 meter. 1020 millimeter இது எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 d sum 1020 millimeter 1 meter கொடுத்தாங்க. நமக்கே தெரியும் 1 meter என்றது எவ்வளவு வரும், that is 1 meter is equal to 100 centimeter. 1 meter is equal to 100 centimeter. 100 centimeter என்றது எவ்வளவுனா that is 1000 millimeter. 1000 millimeter. அப்ப 1000 சப்ராக்ட் பண்ண போறோம். அப்ப 1020ல இருந்து 1000 சப்ராக்ட் பண்ணா மீதி இருக்கிறது எவ்வளவு 20 millimeter. எல்லாத்தையும் millimeter மாத்தி போடுறோம். next 2 meter and 246 centimeter. 2 meterன்றது நமக்கே தெரியும் 1 meterன்றது எவ்வளவு வரும்னா 1 meterன்றது இங்க 1 meter is equal to 100 centimeter. இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2 meter. 2 meterனா எவ்வளவு வரும் 200 centimeter. இது 245 இருக்கு. அப்ப எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் 245 minus 200 அப்ப எவ்வளவு வரும் மீதி 45 centimeter. இது சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கதால நம்ம என்ன பண்றோம் சென்டிமீட்டர்ல போடுறோம். ஆன்சர் இஸ் 1000 that is 2 meter 245 எது கிரேட்டர்னா 245 centimeter is greater. சர்க்கிள் பண்ணியாச்சு. இங்க மேல வந்து 1020 millimeter சர்க்கிள் பண்ணியாச்சு. 245 greater. அப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 45 centimeter. ரெண்டுத்தையும் சென்டிமீட்டர்ல மாத்திக்கணும். நெக்ஸ்ட் 5675 மீட்டர் அண்ட் 6 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. F வந்து 5675 மீட்டர், இது கிலோமீட்டர்ல இருக்கு, 1 மீட்டர்ல இருக்கு. அப்ப இது என்ன பண்றோம் கிலோமீட்டர்ல இருக்கிறத மீட்டரா மாத்திட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்றோம். 6 கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு 1 kilometer is equal to எவ்வளவு வரும் that is 1000 meters. 1000 meter is equal to 1 kilometer. அப்ப 6 kilometer is equal to எவ்வளவு வரும் 6000 meters. அப்ப 6000 5000 பெருசா 6000 போட்டானா 6000 meters. Next minus 5678 meter. சப்ராக்ட் பண்ண போறோம். 0 பாரோ பண்ண முடியாது, இங்க பாரோ பண்ண முடியாது, இங்க இருந்து பாரோ பண்றோம். அப்ப 5. அப்ப இங்க என்ன வரும் 10, இங்க 9, இங்க 9. அப்ப என்ன வரும் 10ல 8 போச்சுனா 2, 9ல 7 போச்சுனா 2, next 9ல 6 போச்சுனா 3. அப்ப எவ்வளவு வரும் that is 322 meters. 322 meters. அப்ப எது பெருசு 6 kilometer, அது bigger number. 1 kilometer is equal to 1000 meter. அடிக்கடிக்கு ஞாபகம் வச்சுனா 1 kilometer is equal to 1000 meter. 6 kilometer னா எவ்வளவு வரும் 6000 kilometers
பிளஸ் என்ன வருது 148 meters 1480 முதல்ல இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையுமே இங்க இருக்கிற எல்லாமே மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் 6 கிலோமீட்டர்ன்றது 6000 மீட்டர் நெக்ஸ்ட் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க 1480 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்ப 0847 அப்ப 7480 meters இங்க 7 கிலோமீட்டர்ஸ்னா என்ன வரும் that is 7 கிலோமீட்டர்ஸ்னா 7000 meters இன்னொன்னு என்ன இருக்கு that is 479 meters அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 9747 அப்ப இதுல 480 வருது இது 479 வருது அப்ப எது கிரேட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரேட்டர் 6 kilometer 148 next 7 kilometer 149 இதுல இருந்து இப்ப சப்ட்ராக்ட் பண்ண போறோம் that is first one ஓட ஆன்சர் 7480 next one ஓட ஆன்சர் வந்து 7479 அப்ப இல்ல டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 1 அப்ப the distance is 1 meter next multiplying and dividing lengths okay அதாவது length வந்து நீளத்தை வந்து என்ன பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ண போறோம் டிவைட் பண்ண போறோம் we need 1 meter 80 centimeter cloth to make a shirt for 10-year-old child okay ஒரு 10 வயசு ஆற ஒரு குழந்தைக்கு ஓகே ஒரு ஷர்ட் தைக்கணும்னா எவ்வளவு வருதுன்னா 1 meter 80 centimeter தேவைப்படுது how much cloth will be needed to make shirts for 20 such children ஒரு குழந்தைக்கு எவ்வளவு வருது for one child one childக்கு cloth needed எவ்வளவு வரும்னா 1 meter 80 centimeter அப்படின்னா 10 குழந்தைங்களுக்கு 20 குழந்தைங்களுக்கு அப்ப 20 childrenக்கு எவ்வளவு cloth தேவைப்படும் அப்படின்றது question அப்ப 20 into 1m into 80 centimeter multiply பண்ணா we can get 36 meter okay 20 into 1m next 20 into 80 centimeter அதாவது 1 meter தனியா 20 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மறுபடியும் 80 centimeter 20 ஆல மல்டிப்ளை பண்ணோம் 20 into 1 20 meter 20 into 80 that is 1600 centimeter இது மீட்டர்ல இருக்கு இது ரெண்டுத்துலயும் என்ன இது மீட்டர்ல இருக்கு 20 meter 16 meter அப்ப ஆட் பண்ணோம்னா 36 meter இதே மாதிரி ஒரு சம் கொடுத்திருக்காங்க a shop sells cloths for making bags at 100 for 5 meter how much money is needed to buy 1 meter cloth அதாவது வந்து 5 meter cloth அதாவது வந்து money price for 5 meter first போட்டுக்கிறோம் price for 5 meter cloth price for 5 meter cloth எவ்வளவு இருக்கு அப்படின்னா rupees that is rupees 100 how much money is needed to buy 1 meter cloth okay 5 மீட்டர் ஓட விலை 100 அப்ப 1 மீட்டர் எவ்வளவு விலை எப்படி அப்படின்னு சொன்னா 5 ல இருந்து 1 ஆக்கணும்னா அது என்ன பண்ணணும் நம்ம அதாவது வந்து டிவைட் பண்ணணும் ஆக்சுவலா 100 என்ன பண்றோம் நம்ம 5 ஆல டிவைட் பண்றோம் 5 ஆல டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வரும் that is 20 ஃபர்ஸ்ட் 10 எடுத்துக்கிறோம் 10ல எத்தனை 5 இருக்கு 25 இருக்கு 0 போடணும் அப்ப எவ்வளவு வரும் rupees 20 rupees 20 how much money is needed to buy 1 meter cloth அப்ப 1 meter cloth ஓட amount எவ்வளவுனா price for 1 meter cloth எவ்வளவு வருது rupees 20 next if 5 meter cloth costs 100 then 1 meter cloth costs rupees 20 போட்டாச்சு now use the double number line to find out the cost of the cloth or the length of the cloth that we can buy at a particular cost இப்போ என்ன கொடுத்திருக்காங்க டபுள் லைன் கொடுத்திருக்காங்க இது இருக்கு இல்லையா அந்த டபுள் லைன் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து cost of a cloth or length of the cloth அதாவது வந்து length கொடுத்திருக்காங்க காஸ்டும் கொடுத்திருக்காங்க இதை வச்சு நம்ம போறோம் இப்போ ஆக்சுவலி 1 மீட்டருக்கு எவ்வளவு 20 ரூபாய் ஆகுது இப்போ ஆக்சுவலி இங்க என்ன கொடுத்திருக்காங்க 5 மீட்டர் 5 அதாவது வந்து 100 rupees எவ்வளவு 100 rupeesன்றது that is 5 மீட்டர் 5 into 1 மல்டிப்ளை பண்றோம் எவ்வளவு வருது 5 into 5 அப்ப 100 வருது 100 வந்து எவ்வளவு வருது into 5 into 2 5 மீட்டர் into 2 னா 10 meters வருது 10 meters எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 1 மீட்டர் வந்து 20 னா 10 மீட்டர் into 2 போடுறோம் அப்ப எவ்வளவு வரும் 200 rupees 20 meters அப்படின்னு வரும்போது 10 meters வந்து that is 1 meter வந்து 20 னா 1 meter வந்து 20 னா 20 meter எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 20 into 20 400 20 to அதாவது 1 meter 20 rupees னா 20 meter னா 20 into 20 400 rupees அதே மாதிரி 1 meter 20 rupees னா 40 meters னா 40 into 20 எவ்வளவு rupees 800 அதே மாதிரி 2000க்கு எவ்வளவு வரும் 2000க்கு எத்தனை மீட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டிவைட் பண்ணிக்கணும் நம்ம 2000க்குனா என்ன பண்றோம் நம்ம 2000 டிவைட் பண்ணிடுறோம் அப்ப எவ்வளவு வருது that is 200 கேன்சல் பண்ணியாச்சு 2 1s are 1 2s are 2 அப்ப எவ்வளவு வரும் 100
அப்போ 1 meter 20 rupees na 100 meters எவ்வளவு வரும் 2000 rupees. Anita is making an embroidery on the border of a saree. She needs 1 meter long thread to embroider 50 centimeter saree. How much thread would she need for a 5 meter saree border? A 1 meter long thread costs rupees 50. How much money will be needed to buy the thread? அப்ப அனிதா வந்து எம்ப்ராய்டரி சாரியில எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு எவ்வளவு அப்படின்னா 1 மீட்டர் லாங் த்ரெட் டு எம்ப்ராய்டர் 5 சென்டிமீட்டர், அதாவது 50 சென்டிமீட்டர் சாரியை எம்ப்ராய்டரி பண்ணணும்னா அவளுக்கு எவ்வளவு த்ரெட் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது 1 மீட்டர் லாங் த்ரெட் தேவைப்படுது. எதுக்குன்னா 50 சென்டிமீட்டர் சாரியை எம்ப்ராய்டரி பண்றதுக்காக. How much thread would she needed for a 5 meter saree border? இப்போ 1 மீட்டருக்கு வந்து அதாவது வந்து 1 மீட்டர் எம்ப்ராய்டரி 50 சென்டிமீட்டர் சாரியை பண்ணணும்னா இப்போ அதே 5 மீட்டர் சாரி பார்டருக்கு பண்ணணும்னா எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது 3ல given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது given that is 1 meter thread. 1 meter thread is needed. 1 meter thread is needed for என்ன இருக்கு 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்ன்றது என்ன 0.5 மீட்டர் பாதி. ஓகேவா? 100 சென்டிமீட்டர் is equal to 1 மீட்டர். 50 சென்டிமீட்டர்ன்றது 0.5 மீட்டர், அரை மீட்டர்னு சொல்லுவோம் சாரி பார்டர். அப்ப 5 மீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு that is 50. 5 மீட்டர்ன்றது எவ்வளவுனா 1 மீட்டர் அப்படின்றது எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது 1 மீட்டர் thread is needed for 50 சென்டிமீட்டர். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர். 5 மீட்டர்ன்றது எவ்வளவு இருக்கு 500 சென்டிமீட்டர். அப்ப 500 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 500 divided by 50. அப்ப என்ன வரும் 10. அப்ப எவ்வளவு வரும் that is 10 மீட்டர். ஓகேவா? so 500 சென்டிமீட்டர் that is என்ன வரும் 5 மீட்டர். 500 சென்டிமீட்டர் வந்து 5 மீட்டர். for 5 மீட்டர் எவ்வளவு thread தேவைப்படுது அப்படின்னா 10 மீட்டர் thread தேவைப்படுது. how much thread would she needed for a 5 meter saree border அப்படின்னா எவ்வளவு வரும் that is 10 meter thread. 10 meter thread she need for a 5 meter saree border. A 1 meter long thread cost. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 மீட்டர் thread எவ்வளவுனா ₹50. அப்ப how much money will be needed to buy the thread? அப்ப 1 மீட்டருக்கு இப்ப நம்ம கணக்கு போட்டுட்டோம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றது. Next cost for 1 meter thread. Cost for 1 meter thread எவ்வளவுனா ₹50. அடுத்து cost for 10 meter. ஆன்சர் எவ்வளவு இருக்கு 10 மீட்டர் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன போடுறோம் cost for 10 மீட்டர் threadக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா 50 into 10 எவ்வளவு வருது rupees 500. இதுதான் காஸ்ட். அப்ப மணி நீடட் எவ்வளவு வருது எவ்வளவு மணி நீடட் அப்படின்னு கேக்குறாங்க. how much money will be needed to buy the thread அப்படின்னு வரும்போது அப்ப மணி நீடட் அப்படின்னா rupees 500. இது third one. Next fourth one, a road that is 12 meter 600 meter long is being laid in a town. The workers on equal length of road each day and complete the work in 6 days. How much road laying work is done on each day? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்கறாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். Fourth sum. Fourth sum, total road ஓட length போட போறோம். இப்போ total road ஓட length. Total road ஓட length எவ்வளவு இருக்குன்னா that is a 12 kilometer. 12 kilometer 600 meter. இப்போ நம்ம இதை மீட்டர்லயே மாத்திக்கிட்டோம்னா that is 1 kilometer is equal to 1000 meters. அப்ப 12 kilometer is equal to எவ்வளவு வருது நம்மளுக்கு 12,000 meter. அது அடுத்து ஒரு 600 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளவு இருக்கு நம்ம 12,600 meters டோட்டலா. டோட்டல் ரோட் லென்த் வந்து that is 12 kilometer 600 meters எல்லாமே மீட்டரா மாத்திக்கிறோம் 12,600 meter. இது எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் ஆகுது the workers lay equal length of road in each day and complete the work in 6 days. அப்ப completed in days. Completed in எத்தனை நாள் 6 days. அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா how much road laying work is done on each day. அப்ப road laying work on each day
road laying work on each day is equal to என்ன வரும் நம்மளுக்கு 12,600 meters divided by 6 ஆல divide பண்றோம். அப்ப எவ்வளவு வரும் நம்ம 12ல எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் என்ன வரும் 2, நெக்ஸ்ட் 6ல எத்தனை இருக்கு 1, நெக்ஸ்ட் 0 0. அப்ப எவ்வளவு வருது ஆன்சர் இஸ் 2100 மீட்டர். இதே எப்படி எடுத்துக்கலாம் நம்ம 2 கிலோமீட்டர், கிலோமீட்டர்ல எதுனா 2 கிலோமீட்டர் 100 மீட்டர். ஏன்னா 2 கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு 2000, that is 1 kilometer is equal to 1000 மீட்டர்னா 2 கிலோமீட்டர் 2000 மீட்டர், 2000 மீட்டர் அதாவது 2100 மீட்டர்ல 2 கிலோமீட்டர் 100 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப the answer for this one is எவ்வளவு வரும் 2 கிலோமீட்டர் 100 மீட்டர். இதான் fourth one ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் let us estimate, just ஒரு எஸ்டிமேட் பண்ண ஒரு மதிப்பு எவ்வளவுன்றத கேக்குறாங்க. Estimate the following, share your reasoning in the class. இங்க வந்து height of single storeyed house. ஓகே, ஒரு சிங்கிள் ஸ்டோரேட்னா ஒரு மாடி, ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு இல்லையா, தரைத்தளம் மட்டும் இருக்கிற ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கிற ஒரு வீடு. நெக்ஸ்ட் height of an electric pole. ஓகே, நம்ம இது இருக்கு இல்லையா கரண்ட் கம்பர் இருக்கு இல்லையா, அதான் electric pole. height of estimate the following, share your reason. just ஒரு estimate, ஒரு மதிப்பு போடுங்கன்றாங்க. The height of the tallest building in your neighborhood, what did you use a reference to estimate the height? The height of the tallest building in year, that is estimated height எவ்வளவு வரும் அப்படின்றத கேக்குறாங்க. height of the tallest building in your neighborhood, உன்னோட வீடுங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய tallest building ஓட height எவ்வளவு அப்படின்றாங்க. அப்ப எவ்வளவு வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30 மீட்டர் வரும். 30 meter, the height of the tallest building in my neighborhood is 30 meter. What did you use the reference to estimate the height? ஓகே, நீ எதை வச்சு ரெஃபர் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அது எதை வச்சு நான் பண்ணேன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோரேட வச்சு பாக்குறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஸ்டோரேட், ஓகே, ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த வீடு மட்டும் எடுத்துக்கிறேன். தனி வீடு ஒன்னே ஒன்னு இருக்கு இல்லையா, மாடி வீடு இல்லாத. அப்ப சிங்கிள் ஸ்டோரேட் ஹவுஸுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னா 3 meters. சிங்கிள் ஸ்டோரேட் ஹவுஸ் வந்து 3 மீட்டர் இருக்கு, 3 மீட்டர் ஹைட். அப்ப எனக்கு என்ன இருக்கு, தட் இஸ் 3 ஸ்டோரேட் வந்து எவ்வளவு இருக்கும், டாலஸ்ட் பில்டிங் வந்து 30 meters இருக்கலாம் அப்படின்றத நான் கஸ் பண்ணேன். கம்பேர்ட் வித் சிங்கிள் ஸ்டோரேட் ஹவுஸ் கம்பேர் பண்ணும்போது. The height of the tallest tree in your neighborhood, what did you use as a reference? height of the tallest building. Okay, in your neighborhood, உன்னோட ஏரியால இருக்கக்கூடிய டாலஸ்ட் பில்டிங் எது இருக்கு, அதை எதை வச்சு நீ கம்பேர் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் அசம்ஷன்ல தான் சொல்லணும். height of the tallest in your neighborhood, what did you use as a reference? For example எவ்வளவு இருக்குன்னா 10 meter to 15 meters. இதான் அதோட என்னோட ஏரியால இருக்கக்கூடிய டாலஸ்ட் பில்டிங்கோட ஹைட். தட் இஸ் டாலஸ்ட் ட்ரீயோட ஹைட் இன் மை நெய்பர்ஹுட். What did you use as a reference? Okay, small tree வச்சு ரெஃபர் பண்ணி எழுதுனேன். The depth of the well or swimming pool. Okay, depthனா ஆழம். Okay, swimming pool கிணறு இல்லனா என்னன்னு சொல்றோம், swimming pool நீச்சல் குளத்தோட ஆழம் in your neighborhood, how did you find out? எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இப்ப நம்ம நிறைய இடத்துக்கு போறோம், சில ஹோட்டல்ஸ் சில அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா. அப்ப அதை எதை வச்சு how did you find out அப்படின்னு பாக்க, அதோட டெப்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது in daily life we use other units for measuring length as well. Height is usually measured in feet and inches. In daily height இன்னும் போனோம்னா height எதை வச்சு மெஷர் பண்றாங்கன்னா எவ்வளவு ஃபீட்ல இருக்க, உன்னோட height எவ்வளவு இத்தனை ஃபீட்னு சொல்றோம். அதே மாதிரி இன்ச்சஸ் சொல்றோம். Look at your ruler to see if inches are also marked on it. Find out how many centimeter and millimeter equal 1 inch. 1 inch அப்படின்றது எவ்வளவு அப்படின்றத மெஷர் பண்ண சொல்றாங்க. இப்போ இது எவ்வளவு இருக்கு, 0 இருக்கு. 0 to 1 centimeter. நெக்ஸ்ட் எவ்வளவு 2 centimeter. இது 1 centimeter. இது எவ்வளவு இருக்கு 2 centimeter. இது செகண்ட் 1 centimeter. 1 plus 1 2 centimeter. அடுத்து எவ்வளவு இருக்கு 1 2 3 4 5. அப்ப எவ்வளவு இருக்கு, இது 5 millimeter. ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னன்னு சொல்ல நம்ம 5 millimeter அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 1 inch அப்படின்றது 2 centimeter 5 millimeter. 1 foot அப்படின்றது எவ்வளவுனா 12 inches or 30 centimeter. இதே மாதிரி நீளமா வந்தா 30 centimeter தான் ஒரு foot. ஓகே, காலடி அப்படின்னு சொல்றோம், ஒரு ஃபுட்ன்றது 30 centimeter. அப்ப 1 inchன்றது 2 centimeter 5 millimeter. 2.5, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, 2.5 சென்டிமீட்டர் தான் ஒரு இன்ச்சுன்னு சொல்லுவோம். ஒரு ஃபுட்ன்றது 30 centimeter. இன்ச்ல சொன்னோம்னா 12 inchesன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மெஷர் யுவர் ஹைட் அப்படின்ற டாபிக்ல ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் வால் அண்ட் மார்க் யுவர் ஹைட். ஜஸ்ட்
உன்னோட ஒரு செவத்துல போய் நின்னுக்கிட்டு உன்னோட ஹைட்டை மார்க் பண்ண. மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ளோர் அண்ட் த மார்க்டு பாயிண்ட் இன் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் உன்னோட ஃப்ளோருக்கும் உன்னோட அந்த ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, இது இருக்கு இல்லையா, இதுதான் என்ன இருக்கு, ஸ்கேல். நம்ம பிடி சார் யூஸ்வலா எடுப்பாங்க இல்லையா, இங்க நிக்க வச்சு எடுப்பாங்க இல்லையா, அது சிமிலர்லி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் கேன் ஆல்சோ மெஷர் த ரைட்ஸ், ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் த டாலஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ். அப்ப எல்லாரையும் மெஷர் பண்ண பிறகு இதுல யார் உன்னோட கிளாஸ்லயே உயரமா அதிக உயரமா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், வாட் இஸ் இஸ் ஆர் ஹர் ஹைட், ஃபைண்ட் ஃபீட் இன் இன்ச்சஸ். அவங்களோட ஹைட் எவ்வளோ, ஃபீட்ல எவ்வளோ, இன்ச்சஸ்ல எவ்வளோன்னு மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டூ இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் லாஸ்டா ட்ரை திஸ் அப்படின்ற டாபிக்ல புட் அன் அப்ரோப்ரியேட் சைன், தட் இஸ் பிளஸ், மைனஸ், இன்டு, டிவிஷன். 4 சைன் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். such that each row and column and each 4x4 box should not repeat the sign. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த 4 சைனை யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க சில சைன்ஸை கொடுத்துருக்காங்க, நீ ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதே சைனே வரக்கூடாது. ஒவ்வொரு காலத்திலையும் ஹரிசாண்டல்லையும் வெர்டிகல்லையும் என்ன வரணும், அந்த சைன் வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரி வரணும். ஆனா 4 சைன் 4 காலத்துல வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டிவிஷன் இருக்கு, ஆல்ரெடி பிளஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு மைனஸ் சிம்பிள் போடுறேன், இங்க மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போடுறேன். ஓகேவா, மல்டிபிளிகேஷன். அப்ப இங்க 4மே வந்துருச்சு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் காலமுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் காலத்துல என்ன இல்ல, ஃபர்ஸ்ட் காலத்துல டிவிஷன் இருக்கு, அப்ப பிளஸ் போடுறேன். பிளஸ் போட்டா இங்க என்ன இருக்கு, செகண்ட் காலம்ல இன்ட்டு தான் இருக்கு. ஓகே, அடுத்து இங்க என்ன போறேன், நான் இங்க பிளஸ் ஆல்ரெடி இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், மைனஸ் போடுறேன். அடுத்து மைனஸ் போடுறேன். அப்ப 3 வந்துச்சு, டிவிஷன் வந்துச்சு, பிளஸ் வந்துச்சு, சப்ராக்ஷன் வந்துச்சு. அப்ப நான் என்ன போடுறேன், இங்க இன்ட்டு போடுறேன். இந்த காலம்ல இன்ட்டுல இங்க என்ன இருக்கு, டிவிஷன் தான் இருக்கு, இங்க மைனஸ் தான் இருக்கு, அதால இங்க இன்ட்டு போட்டுட்டேன். அப்ப இங்க மேல டிவிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், பிளஸ் அடிஷன். அதே மாதிரி இந்த 2 பக்கமும் வந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் இங்க வர அடுத்த காலத்துக்கு மைனஸ் இருக்கு, அதாவது சப்ராக்ஷன் இருக்கு, மல்டிபிளிகேஷன் இருக்கு. அடுத்து என்ன பண்ணல, டிவிஷன் ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, டிவிஷன் இல்ல, டிவிஷன் சிம்பிள் போடுறோம். அடுத்து இங்க என்ன இருக்கு, டிவிஷன் இங்க ஆல்ரெடி இன்ட் இருக்கு, அதாவது மல்டிபிளிகேஷன் இருக்கு, சப்ராக்ஷன் இருக்கு, இல்ல பிளஸ் இல்ல, அடிஷன் இல்ல, அப்ப அடிஷன் சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்க 2த்துல பிளஸ் வந்துச்சு, மல்டிபிளிகேஷன் வந்துச்சு. அப்ப இங்க என்ன வரனா, நான் மைனஸ் சிம்பிள் போடுறேன், மைனஸ். அப்ப இன்ட்டு மைனஸ் பிளஸ், மீதி என்ன இருக்கு, டிவிஷன் இல்ல, அப்ப டிவிஷன் போட்டாச்சு. அப்ப இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆகி ஃபர்ஸ்ட் ரோ ஓவர், செகண்ட், தேர்டு, லாஸ்ட் ஆஃப் ஃபோர்த்ல இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, இன்ட் இருக்கு, மைனஸ் இருக்கு, எது இல்ல, டிவிஷன் இல்ல, அப்ப டிவிஷன் போடுறேன். இங்க மைனஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு, பிளஸ் இருக்கு, எது இல்ல, இன்ட் இல்ல, அப்ப இன்ட் போடுறேன். So put an appropriate sign such that each row and column in each 4x4 box should not repeat this sign. அப்படின்றது லாஸ்டா ட்ரை திஸ் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு ஃபன் வேல இதை கொடுத்துருக்காங்க. ட்ரை திஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. That's all. Chapter 5 far and near gets over. If you want more videos, like, share and subscribe Chem3 tutorial. Thank you.